எபினேசராய் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து நன்மைகளை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய், எங்களோடு கூட பேசு. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், சாரி 7வது வசனம், 321, 3:2-1. 5ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாடு எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாருமே வைத்து விடுங்கள். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே இதுக்கு முந்தின வசனத்தை சொல்லிதான் பிரசங்கம் பண்ணார். அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கையில் நிச்சயமா அடங்கி இருக்க வேண்டும். நாம் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நாம் அடங்கி இருக்கும் பொழுது நம்முடைய கவலை அவர் நினைச்சுவாரு விசாரிப்பார் சொல்லி முடிச்சோம். இந்த வார்த்தை அதைதான் தொடரணும். அவர் நம்முடைய கவலை எல்லாவற்றையும் அவர் எப்படி இருக்கலாம் விசாரிக்கிறதா இருக்கிறபடியினால் நம்முடைய கவலை என்ன செய்யுமா அவர் என்ன செய்யுமா வைத்து விட வேண்டும். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு கவலை இல்லாத மனுஷன் யாரோ இல்ல. எல்லாருமே கவலைப்படுறாங்க. எல்லாருமே புறஜாதி ஜனங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் கவலை இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கும் கவலை இருக்கு. கவலை இல்லாம யாருமே இல்ல. எல்லாருக்குமே கவலை இருக்கு. ஆனா நான் ஒருபடி என்ன சொல்றேன்னா, ஆண்டவரை தான் நான் உண்மையான தெய்வத்தை, ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை தானே தேடுறேன். ஏன் கவலை போக மாட்டேங்கி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் என்று நாம் நினைச்சுக்கிறோம், ஏற்றுக்கொண்டோமே. ஆனா நமக்கு ஏன் இந்த கவலை? கேள்வி இருக்குமா இல்லையா? அல்லேலூயா. ஆனா புறஜாதி ஜனங்கள் கவலைப்படுறாங்க, நாம நினைச்சுக்கிறோம் கவலைப்படுறோம். ஆனா நம்முடைய கவலைக்கும் புறஜாதியுடைய அந்த ஜனங்களுடைய கவலைக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அத நான் அப்புறமா சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய கவலை எல்லாத்தையும் என்ன செய்யுமா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உலக பிரகாரமான ஒரு கவலை நமக்கு இருக்கு. நமக்கு உலகத்தில் இருக்கிறோம். உலக பிரகாரமான கவலை நம்மளை ஆளுகை செய்து கொண்டு அதனால நாம் என்ன செய்யணும் பாதிக்கப்படுகிறோம். இது எல்லா குடும்பத்திலையும் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை குடும்பத்திலையும் அந்த கவலையானது நம்மளை என்ன ஆளுகை செய்து கொண்டிருக்கு. யாருக்குமே பணம் வச்சிருக்கவங்களுக்கும் கவலை இருக்கு, பணம் இல்லாதவங்களுக்கும் கவலை இருக்கு. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. அல்லேலூயா. பணம் இருக்கிறதுனால அவனுக்கு கவலை போச்சா? யாராவது சொல்ல முடியுமா? கோடி கணக்கில் பணம் இருக்கும், ஆனா அவனுக்கு கவலை இல்லைன்னு அவனால சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாருக்குமே கவலை இருக்கு. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் விசேஷமா நமக்கு சொல்றது என்னன்னா, நம்முடைய கவலை என்ன செய்யுமா தேவனிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதாவது தமிழ்ல நிறைய அதாவது தமிழ் சொல்லி என்று பார்க்கும்போது, அதாவது இன்னொரு பைபிள் பொது மொழிபெயர்ப்புன்னு ஒரு பைபிள் இருக்கு. அந்த பைபிள்ல சொல்லும் பொழுது நம்முடைய கவலை என்ன செய்யணும் ஆண்டவரை விட்டுறணுமா? என்ன செய்யணும்? இங்க வைத்துன்னு சொல்லுது. இந்த பைபிள் நமக்கு சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்ட இந்த பைபிள்ல வைத்து விடுங்கன்னு சொல்லிருக்கு. இந்த பொது மொழிபெயர்ப்பு இன்னொரு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரை என்ன செய்யணும் விட்டுறணுமா? என்ன செய்யணும்? விட்டுறணும். விட்ட பொருளை நம்ம என்ன செய்ய மறுபடியும் பிடிக்க முடியாது. இல்லையா? ஒரு பொருளை இப்ப நான் தான் இருக்கேன், சாம் இருக்கோம், நான் ஒரு பொருளை வச்சிருக்கேன். அந்த பொருளை சாமிட்ட விட்டாச்சுன்னா அந்த பொருளை பத்தி நமக்கு அதுக்கப்புறம் நம்ம அது பொறுப்பு எடுக்க கூடாது. அதுக்கப்புறம் சாமுக்கு தான் அந்த பொறுப்பு. அல்லேலூயா. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ சாம் ட்ரம்ஸ் அடிக்கிறான். இந்த பொறுப்பை சாமிட்ட கொடுத்தாச்சு. சாமிட்ட அந்த பொறுப்பு தான், சாமு தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் அதை குறித்து
அதை குறித்து நான் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் கையில ஒரு பொறுப்பை கொடுத்தோம்னா அவன் அதை விட்டுறணும், அதை நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆனா அதே போல ஆண்டவர்கிட்ட நினைச்சிடும், நம்ம கவலையை விட்டுட்டோம்னா அதை பத்தி நம்ம நினைச்ச கூடாது, நினைக்க கூட செய்யக்கூடாது. நம்ம யார்கிட்ட விட்டுருக்கோம்? மனுஷன் விட்டா கூட அது மறுபடியும் நம்ம திரும்பி வந்துடும். ஏ பாப்பா, நீ கொடுத்த பொறுப்பை என்னால செய்ய முடியலட்டா, நீயே வச்சுக்கோ பொறுப்பை அப்படி திரும்ப கொடுத்துருவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி திரும்பலாம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதுதான் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய கவலையை தேவனிடத்துல கொடுத்து விட்டால் அந்த கவலையை அவர் பார்த்துக் கொள்வார் தவிர நாம் அந்த கவலையை அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அதே அந்த மொழிபெயர்ப்புல அதாவது நல்லா சொல்லு, தேவனிடத்துல நம்ம கொடுத்துருந்தோம், தேவனிடத்துல கொடுக்கிறதுனால அதை அவர் நம்மகிட்ட திரும்ப தரமாட்டார். அல்லேலூயா. இதான் தேவன். நம்முடைய நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். நம்முடைய கவலையை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம்னா அந்த கவலை அதுக்கப்புறம் நம்மளுக்கு திரும்ப நம்மகிட்ட தர மாட்டார். ஆனா நாம என்ன செய்யறோம்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறது கிடையாது. இவ்வளவுதான் நம்ம என்ன செய்யறது கிடையாது, தேவன்கிட்ட கொடுக்கிறது கிடையாது. நம்ம என்ன செய்யறோம், கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு உடனே வாங்கிடும். அதாவது உடனே வாங்கன்னு சொல்ல முடியாது, கொடுக்கறதே கிடையாது. ஆனா நம்ம பேச்சு நம்மளுடைய நடத்தை எல்லாம் கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா கொடுக்கல. கொடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கொடுக்க மாட்டோம். ஆனா நம்முடைய கவலை தேவனிடத்துல கொடுக்க வேண்டும். அதாவது மரியாள் மார்த்தா ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சகோதரிகள். இப்போ இந்த ரெண்டு பேர் இருக்கிற வீட்டுக்கு இயேசு போயிருக்கிறார். எங்க போயிருக்காரு? மார்த்தாலும் மரியாளும் இருக்கிற வீட்டுக்குள்ளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போயிட்டார். போன ஒரு இடத்துல ஆண்டவர் அங்க போய் இருக்கிறார், அந்த வீட்டுல போய் இருக்கிறார். இருக்கும் பொழுது மரியாள் என்ன செய்யறான்னா ஆண்டவருடைய பாதத்துல வந்து உட்கார்ந்துட்டான். யாரு? மரியாள் ஆண்டவருடைய பாதத்துல வந்து உட்கார்ந்தாச்சு. இந்த மார்த்தாள் என்ன செய்யறான்னா ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அவருக்கு என்ன செய்யணும், நல்லா சமைச்சு நல்லா ஒரு விருந்து வைக்கணும்னு சொல்லி சமையல் ரெடி பண்றாங்க. என்ன பண்றாங்க? சமையல். நிறைய நேரம் கேட்டாச்சு, நான் சுருக்கமா சொல்றேன். இப்ப அவங்க சமையல் பண்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா மார்த்தாளை கூப்பிடுறார். கூப்பிட்டியம்மா, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாத, அநேக காரியங்களை குறித்து ஏன் கவலைப்படுற? மரியாதை பாரு, எங்க இருக்கிறா? ஏன் பாதத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி மரியாதை பார்த்து மரியாதை பாதம் அவதான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கவலை என்ன செய்யணும், தேவனிடத்தில் என்ன செய்யணும், கொடுத்துடணும். கொடுத்த கவலையை நாம என்ன செய்யணும், கொடுக்காம மாத்திரம் கொடுக்காம நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கவலை நமக்கு இருக்கு, அந்த கவலையை நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்துல கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அதாவது கவலை குறித்து தமிழ்ல நிறைய வார்த்தை ஒண்ணுன்னா அக்கறை. கவலைங்கிறது இன்னொரு அர்த்தம் என்னன்னா அக்கறை. அல்லேலூயா. அதாவது நம்முடைய கவலை எல்லாவற்றையும் தேவன் மேல நாம் செலுத்திட்டோம்னா தேவன் நம்மள அதுக்கப்புறம் அந்த பொறுப்பை ஆண்டவர் எடுத்துக்கிறதுனால அதுக்கு ஒரு பேர் அவர் அக்கறைப்பட ஆரம்பிச்சிருந்தார். அல்லேலூயா. என்ன பண்றாரு? அக்கறைப்படுறாரு. அல்லேலூயா. ரொம்ப ஒரு மனுஷனுக்கு தேவை அக்கறை. என்ன தேவை? பிள்ளைகளை நம்ம நடத்துறோம், அக்கறைப்படுத்தி, அதாவது நல்லா அக்கறைப்படுத்துறோம். அதாவது நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பா எடுத்துக் கொள்ளுகிறார். அவர் பொறுப்பா எடுத்த அந்த காரியத்தை ஒருபோதும் தோல்வியா நமக்கு தரமாட்டார். அல்லேலூயா. தோல்வியா நமக்கு தரமாட்டார், அவர் ஜெயமாதான் தருவார். அல்லேலூயா. அதனால கவலையை நீங்க சுமக்காதீங்க. கவலையை தேவன் கவலை இன்னைக்கு ஒரு கவலை இருக்கும், நாளைக்கு இன்னொரு கவலை தான் வரும். இன்னைக்கு இருக்க கவலையை நாளைக்கு சுமக்காதீங்க, ஒவ்வொரு நாள் மாறும். அல்லேலூயா. அப்போ கவலைகள் மாறிட்டே இருக்கும். இன்னும் வசனம் சொல்லும்போது நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில உலக காரியம், அதாவது கவலை என்பது உலகத்தினுடைய கவலை ஒன்று இருக்கு. என்ன கவலை இருக்கு? உலக கவலை. இந்த கவலை நமக்கு
உலக கவலை நமக்கு தேவையில்லை. இன்னொரு கவலை இருக்கு, நாளைய தினத்தை குறித்த கவலை நமக்கு. நாளைய தினம் என்னது? நாளைக்கு நடக்க போகிற காரியம்னு வச்சுக்கோங்க. அதாவது எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை. எதிர்காலத்தை குறித்த கவலை நமக்கு இருக்க வேண்டாம். அல்லேலூயா. இது நிறைய பேசியாச்சு, அதனால சுருக்கமா போகிறேன். அதாவது நாளைய தினத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நம்ம நினைச்ச கூடாது, கவலைப்படக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நமக்கு அந்த கவலையை வேண்டாம். அதான் வேறு நாளைக்காக நான் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலை படக்கூடாது. நாளைக்கு என்ன சாப்பாடு சொல்லி ஆண்டவர் தீர்மானம் பண்ணிச்சிருக்கிறார். நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு நாளைய தினம் அது தேவனுடையதா இருக்கிறது, அதை அவர் பார்த்துக் கொள்வார். அதான் நாளைய தினம் தன்னுடையதுக்காக நிச்சயம், நாளைய தினம் நாளைய தினம் நிச்சயம் அதுக்காக கவலைப்பட நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் சொல்லுது. அது நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கவலை வேண்டாம். எதிர்காலத்தை குறிச்சும் கவலைப்பட, நாளைய தினம் அது பார்த்து கொள்ளப்படும், அது கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் வேதவசனம் சொல்லுது, நாளைய காரியத்தை குறித்து பார்க்க. ஏன்னா நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா நமக்கு தெரியாது. அதனால கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் இதை செய்வேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால நாளைய தினத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்பட. நாளைக்கு என்ன சாப்பிட, என்ன உடுக்க, நம்ம நாளைக்கு என்ன செய்வோம், நமக்கு வேலை இருக்குமா, வேலை இருக்காதா, இந்த கவலை நமக்கு வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இன்னைக்கு நமக்கு மனுஷனுக்கு இருக்கிற பெரிய கவலையே நாளைக்கு குறித்து தான். நாளைக்கு என்ன நடக்க போகுது, இது பெரிய கவலையா இருக்கு மனுஷனுக்கு இன்னைக்கு வந்து. அல்லேலூயா. அதாவது பிள்ளைங்க பிறந்த உடனே, பிறந்த பிள்ளைய பிறகுது, பிள்ளை பிறந்தோடனே அந்த பிள்ளைய வளர்க்கிறத அவங்க பார்க்க மாட்டாங்க. இந்த பிள்ளை 30 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைய எப்படி கட்டி கொடுக்க, எப்படி திருமணம் பண்ணி கொடுக்க, இவ்வளவு நகை வேணுமே அப்படி சொல்லி என்ன செய்யலாம். நம்மளுடைய 30 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கதைக்கு மனுஷன் நேரடியா போயிடலாம். அல்லேலூயா. இப்போ இந்த சின்ன குழந்தை இப்போ வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும், இப்போ இந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், அந்த எண்ணம் கிடையாது. இப்போ கொடுக்கறத பார்க்க மாட்டோம். நாளைக்கு 30-20 வருஷம் கழிச்சு என்ன செய்யணுமோ அதை தேடிட்டு இருப்போம். இன்னைக்கு அப்படிதான் நீங்க மனுஷன் தேடலாம். அல்லேலூயா. அதனால நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அதனால நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைய தினம் கர்த்தருக்கு சித்தமானது அப்படியே கர்த்தருக்கு எது சித்தமோ, நாளைக்கு நமக்கு என்ன நடக்கணுங்கிறதோ அது தேவனுடைய சித்தத்தின்படி சரியாக நடக்கும். அல்லேலூயா. அதனால நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலையே பட வேண்டாம். அல்லேலூயா. சாப்பிடுறத குறிச்சோ, உடுக்கிறத குறிச்சோ இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு குறையும் வராது. நாம் யாருடைய பிள்ளைங்க? சிங்க குட்டிகள் காட்சி எடுத்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நமக்கு குறைபடாது. அல்லேலூயா. அதனால சாப்பிடுவதற்கோ, உடுத்துவதற்கோ, தங்குவதற்கோ நமக்கு குறை வராது. அது ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும், அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். அந்த நிச்சயமா அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் நம்ம என்ன செய்யறோம், கஷ்டப்படுறோம். அல்லேலூயா. ஏன்னா நாளைய தினத்தை குறித்து யோசிச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன செய்ய போறோம், இந்த பிள்ளையை நம்ம எப்படி கரை சேர்க்க போகிறோம், இந்த பிள்ளையை நம்ம எப்படி நடத்த போறோம், இப்படி நாளைக்கு சொல்லி நாளைய தினத்தை குறித்து யோசிச்சு இன்றைக்குரிய காரியத்தை விட்டுறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நடக்கிற காரியத்தை நினைச்சிடும் விட்டுறோம். இன்னைக்கு நடக்கிற காரியத்தை பார்ப்போமே. இன்னைக்கு நாம நல்லா இருக்கிறோமா, இன்னைக்கு நல்லா சாப்பிடுறோமா, இன்னைக்கு நல்லா உடுத்துறோமா, இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோமா, இன்னைக்கு நாம் பாவம் செய்யாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதைத்தான் நம்ம பார்க்கணும். நாளைய குறித்து நம்ம என்ன செய்யலாம், பார்க்க வேண்டாம். அது ஆண்டவர் பார்த்துப்பார். நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் அது ஆண்டவருக்கு தெரியும். அது ஆண்டவர் பார்த்துப்பார். நம்ம ஏன் கவலைப்படணும்? அப்படி நாளைய தினத்தை குறித்து இன்னைக்கு கவலைப்பட்டு தான் இன்னைக்கு என்ன செய்யலாம், பணத்துக்கு மேல பணத்தை சேர்த்து கொண்டு இன்னைக்கு நாளைய தினத்தை பத்தி யோசிக்கலாம், எதிர்காலத்தை பத்தி யோசித்தா இன்னைக்கு பண ஆசைக்குள்ள மனுஷன் சிக்கிறான்.
பண ஆசை எங்க இருந்து வருது? நாளைய தினத்தை குறித்து யோசித்தான். என் பிள்ளை நாளைக்கு என்ன அப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த சொத்தை சேர்க்கணும், இந்த பணத்தை சேர்க்கணும் சொல்லி அந்த பண ஆசை வருவதற்கு காரணம் என்னது? நாளைய தினத்தை குறித்து யோசிக்கிறதுனால. அதுக்காக சேர்த்து வைக்க கூடாதா அப்படி கேட்காதீங்க. சேர்த்து வைக்கிறது தப்பு. நமக்கு கொடுக்கப்பட்ட இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வருமானத்துல இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதான். அது நாளைக்கு யார் கொண்டு போற நமக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு வருதுல நமக்கு வந்திருக்கிற 1000 ரூபாய் வருமானம் வந்தா அதை நம்ம சிக்கனமாய் செலவு பண்ணி அதுல நம்ம மீதி வைக்கிறது தப்பு கிடையாது. அது இஷ்டத்துக்கு செலவு பண்றது தப்பு. இது நாளைக்காக நம்ம வைக்கல, நம்ம ஒரு தற்காப்புக்காக என்ன செய்யணும், வைத்துக் கொள்ளுகிறோம். ஏன்னா எந்த நேரத்துல எப்படி செலவு நமக்கு இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு இப்போ சாயங்காலம் வந்து வச்சுக்குவேன், ஒரு 1000 ரூபாய் நம்ம சம்பளம் வாங்கிட்டு வைட்டோம். இரவுல என்ன நடக்கும்? சாயங்காலம் நம்ம கையில பணம் இருக்கு, 1000 ரூபாய் இருக்கு. ஆனா இரவுல என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்குதான் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒரு வேலை நடக்கிறதுனா அது நாளைக்கு ஒரு நம்ம உயிரோடு தான் அது நமக்கு பயன்படுது, அவ்வளவுதான். ஆனா நமக்கு அந்த பண ஆசை என்ற அந்த ஆசை வருவதற்கு காரணம் நாளைய தினத்தை குறித்து யோசிக்கிறதுனாலதான். அல்லேலூயா. அதனால அதையெல்லாம் குறித்து யோசிக்காதீங்க, அது ஆண்டவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. நாளைய நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை யார் பாப்பா? ஆண்டவர் பார்த்துப்பார். நம்முடைய பிள்ளைங்க யார் பாப்பா? ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. அதான் வேற வசனம் எல்லாம் வச்சு விட்டு எனக்கு சீசனா வா. எப்படி வா? சீசனா வா. சீசனா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாம் ஒண்ணுமே அவங்களுக்கு சொத்தோ அவங்களுக்கு அவங்க பேரை எதுவுமே சொல்றது இருக்கக்கூடாது. அதாவது ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அதாவது அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்தலம் கூட அவருக்கு இல்லைங்க, ஒண்ணு கூட இல்ல, அவருக்கு ஒரு இடம் கூட இல்ல. அதான் நல்ல சீசன். இன்னைக்கு அப்படி யாருமே இன்னைக்கு இல்ல, எல்லாமே அவங்களுடைய பேர்ல எல்லாமே இருக்கு. ஒரு சீசன்னா அவங்களுடைய பேர்ல எதுவுமே இருக்காது, அவங்களுக்கு என்று சொந்தம் என்று சொல்லி ஒண்ணுமே இருக்காது. இதான் நல்ல ஒரு சீசன். அப்படித்தான் ஆண்டவர் நம்மள வர சொல்றாரு. அப்படி வரும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை யாரு பாப்பா? ஆண்டவர் பாப்பா. அதாவது நல்லா கவனிங்க, நம்ம பிள்ளைங்களை நம்ம பார்க்கறதை விட ஆண்டவர் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய சேர்க்கிறோம், நிறைய சேர்த்து வைக்கிறோம். இத ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் எப்படி சேர்த்து வைப்பாரு? நம்ம சேர்க்கிறதுக்கும் ஆண்டவர் சேர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காது இல்லையா? அதாவது பொல்லாதவைகள் நாமே நல்ல ஈவுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? அப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்த்து நாம பார்த்து கவலைப்பட்டு இதெல்லாம் சேர்க்கிறோம். நம்ம அந்த கவலையை ஓர கட்டிட்டு நம்முடைய பிள்ளைய ஆண்டவர் பார்த்து போற சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டா ஆண்டவர் நம்ம பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு சேர்த்துப்பாரு? நம்ம சேர்த்து வைக்க கூட அழிஞ்சிடும். நம்ம சேர்த்து வைக்கிற எல்லாமே நிச்சயம் அழிஞ்சு போயிடும். ஆனா ஆண்டவர் சேர்த்து வைக்கிறது அழிஞ்சு போகாது. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுவது, அதாவது தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் நமக்கு என்ன தராதா? வேதனை தராது. அல்லேலூயா. நாம கவலைப்பட்டு பிள்ளைகளுக்காக நாம் சேர்த்து வைக்கிற அந்த ஐஸ்வர்யம் தெரியுமா, அது ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? வேதனை கொடுக்கும். ஆனா தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிற ஐஸ்வர்யம் வேதனையை தராது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பிள்ளைகளுக்காக யோசிச்சு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை யோசிச்சு இன்னைக்கு நாம சேர்த்து கொண்டு இருக்கிறோம். அது அது உங்க விருப்பம், அந்த விருப்பத்துக்கு நான் தடையா வரல. ஆனா உண்மையிலே வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீ ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தால் அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், அந்த ஐஸ்வர்யம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யமாய் வேதனை இல்லாத ஆசீர்வாதமாய் காணப்படும். அல்லேலூயா. அதனால நம்முடைய கவலை என்ன செய்யணும்? தேவனிடத்துல வைக்கணும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உலக கவலை நமக்கு வேண்டாம் இல்லையா? இந்த உலகத்தை குறித்து கவலைப்படாதீங்க, நாளைய தினத்தை குறிச்சும்
கவலைப்படாதீங்க. அதாவது கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு என்ன கவலை தெரியுமா இருக்கணும்? இன்னைக்கு நிறைய காரியத்தை குறித்து கவலைப்படுதும், குடும்பத்தை குறித்து கவலைப்படுதும், பிள்ளைகளை குறித்து கவலைப்படுதும், பணத்தை குறித்து கவலைப்படுதும், வேலைன்னா வேலை. இந்த கவலை நமக்கு வேண்டவே வேண்டாமா? நமக்கு என்ன கவலை தெரியுமா இருக்கணும்? அதாவது இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறேன். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்தினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினால் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பிக்கொள்வோம்? நமக்கு என்ன கவலை வேணும்? ரட்சிப்பை கொடுத்தா ஒரு கவலை வேணும். அதாவது தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? நல்ல அடையாளங்களினால் அற்புதங்களினாலும் பலத்த செய்தினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவதாமே நம்மளை சாட்சியாய் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு கவலை. இந்த கவலை நமக்கு இருக்கா? இந்த கவலை நமக்கு கிடையாது. நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறோம், பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறோம். இப்போ வசதியே இல்லாம இயேசுக்குள்ள வந்த பிறகு, ஐயா நான் கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லி என்ன செய்யறோம்? அதுக்காக கவலைப்பட்டு என்ன செய்யறோம்? ஜெபம் பண்றோம். இப்படித்தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு என்ன செய்யணும்? வீடு, சொந்த வீடு இல்ல, சொந்த வீடு இல்ல, சொந்தமா எனக்கு என்ன செய்யல? கார் இல்ல, பைக் இல்ல. இப்படி நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு ஒரு பொருள் வேணும், நமக்கு ஒரு தேவை சந்திக்கப்படணும். இதுக்காக கவலைப்பட்டு என்ன செய்யறோம்? அதுக்காக நிறைய காரியங்களை முற்படுகிறோம். பிள்ளைகளுக்காக அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சேர்த்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு, எதிர்காலத்தில் நமக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி அதற்காக என்ன செய்யறோம்? கவலைப்படுறோம். ஆனா ரட்சிப்பை குறித்து ஒரு கவலை நமக்கு இருக்கா? ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்ம என்ன வரங்களினால் நிரப்பி சாட்சியாக வாழும் சொல்லி நமக்கு என்ன செய்யாது? கொடுத்திருக்கிறார். சாட்சியாய் வாழும்படி நமக்கு பரிசுத்த ஆவியின் வரங்களா என்ன செய்யாது? ரட்சிப்பா கொடுத்திருக்கிறார். அந்த நம்ம என்ன செய்யணும்? அதை குறிச்சின கவலை நமக்கு இருக்கா? இயேசுல இதை குறித்து சுருக்கமா நான் ஒன்று சொல்றேன். அதாவது ரட்சிப்பை குறித்த ஒரு கவலை நமக்கு, அந்த கவலை இருக்கா? அந்த கவலை நமக்கு இருக்கா? இல்ல. அது என்ன அர்த்தம் நான் சொல்ற ஒரு புரியுது. அதாவது தாவீது 52ஆம் சங்கீதம் அவர் சொல்றாரு, அதாவது என் தாய் என்னை பாவத்துல கற்பந்தரித்தான். அதாவது அவன் சொல்றான், இதோ நான் என்ன செய்ய துர்க்குணத்தில், அந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்க வீட்டுல போய், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்ன செய்தால் பாவத்தில் கற்பந்தரித்தான். அதாவது ஆதாமும் ஏவாளும், அதாவது ஆதாம் ஏவாளை குறித்து நமக்கு தெரியும். இந்த ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் வைத்திருந்தார். இந்த ஆதாமை உண்டு பண்ணும் பொழுது ஏவாளையும் சேர்த்துதான் சரி, ஆணு பெண்ணமாக தான் மனுஷனை உண்டாக்குனார். மனுஷன் எப்படி உண்டாக்குனாரு? ஆணு பெண்ணாக உண்டாக்குனார். ஏன் ஆணு பெண்ணாக உண்டாக்குனார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கணும்னு சொல்லி. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்காக ஆதாம் ஆணு பெண்ணுமாக ஆண்டவர் செய்து உருவாக்கினார். உருவாக்கி ஏதேன் இடத்துல வைத்தார். இவங்க 2 பேரும் என்ன செய்யற? இன்னும் பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கல. பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சாங்க. பாவம் செஞ்ச உடனே நடந்தது என்ன? தேவன் வந்துட்டாங்க. பாவம் செஞ்ச பிறகு இவங்க என்ன செய்ய? ஒழிஞ்சிட்டாங்க. இது தேவனுக்கு முன்னாடி நமக்கு இருப்பதற்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி, தகுதி இல்லைன்னு சொல்லி வந்து தகுதியில ஒழிஞ்சிருக்காங்க. அப்படி ஒழிஞ்சிருக்கிற அந்த ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் கூப்பிடுறாங்க, ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆதாமே
எங்க இருக்கிறேன்னு சொன்னாரு. ஆண்டவர் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் ஒளிஞ்சு இருக்கிறேன்ப்பா, எனக்கு பயமா இருக்கு. இது வரைக்கும் அவன் பயப்படல. ஏன் பயப்படல? பாவம் செய்யல, அதனால பயப்படல. அப்போ அப்படி பயந்திருக்கிற அவனுக்கு அவனை கூப்பிடுறாரு, நான் நிர்வாணமா இருக்கிறேன்னு சொன்னான். இல்லப்பா நீ வா அப்படின்னு சொல்லி அவன் நிர்வாணமா இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு ஒரு அத்தி இலைய என்ன செய்ய, அத்தி இலையில தனக்கு ஒரு உடையை உண்டு பண்ணி அவன் ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்கிறான். உடை இல்லாம நிக்க கூடாதுன்னு சொல்லி அவன் ஒரு அத்தி இலையில, அவன் நிர்வாணம் கூட அத்தி இலையை கொண்டு நிற்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, நீ அத்தியோட அங்கங்க நினைச்சது, அத்தி இலை ஃபுல்லா மறைவான். ஒரு ஒரு இலையை வச்சு நான் வந்து என்னதான் க்ளோஸ் பண்ணாலும், உடம்ப க்ளோஸ் பண்ணாலும் அங்கங்க ஏதாவது கேப்பு தெரியாதான் செய்யும். அப்போ நீ அங்கங்க நிர்வாணமா இருக்க கூடாது, உனக்கு நல்ல உடைய உனக்கு தரேன்னு சொல்லி ஒரு தோல் உடைய ஆண்டவர் அவனுடைய நிர்வாணத்தை அடக்கிபடி ஒரு நிர்வாணம் கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லி தோல் உடைய கொடுத்தார். தோல் உடைய கொடுத்த பிறகு என்ன செஞ்சாரு, ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிட்டார். அனுப்பின பிறகுதான் அவங்க 2 பேரும் கூடி வாழ்ந்தாங்க, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. ஹல்லேலூயா. இதைத்தான் தாவீது சொல்லுகிறார், நான் அதாவது நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் பாவத்தில் என்ன செய்தார், கற்பம் தரித்தார். அந்த ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்வதற்கு முன்னாடியே அங்கே 2 பேர் கூடி வாழ்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருந்தா அது பக்தி உள்ள பிள்ளையா மாறி இருக்கும். அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு திரட்டப்பட்டு அதுக்கப்புறம் பிள்ளையை பெற்றெடுத்ததுனால அந்த பிள்ளை என்ன செய்யுது, துர்க்குணத்திலே உருவானுச்சு. என்ன குணம்? துர்க்குணத்துல உருவானுவான். இந்த துர்க்குணம் தான் நமக்குள்ள இருந்துச்சு. நமக்குள்ள துர்க்குணம் நமக்குள்ளே இருக்கு. இந்த துர்க்குணம் தான் ஆண்டவர் இந்த துர்க்குணத்தை எடுத்து போட்டு நல்ல குணத்தை நமக்கு கொடுத்துட்டார். அதான் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து நல்ல குணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல குணத்தை நாம் என்ன செய்யறோம், செயல்படுத்துறது கிடையாது. இதை குறிச்சு ஒரு கவலை இருக்கா நமக்கு? நமக்கு துர்க்குணம் வரும் பொழுது துர்க்குணத்தை நம்ம வெளிப்படுத்தணும். துர்க்குணம் இல்லாம இல்ல. துர்க்குணத்துல துர்க்குணம் ஒரு தப்பு பண்றோம், யாரையாவது தப்பா பேசுறோம், தப்பா நடத்துறோம். ஆனா நம்ம அதை குறிச்சு ஒரு கவலை இருக்கா நமக்கு? சார் நம்ம பேசிட்டோமே, நம்ம மேல தப்பே இல்லைனாலும் ஒருத்தர் லேசா கொஞ்சம் உரத்த சத்தமா கடிந்து கொண்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த வருத்தம் இதான் ரட்சிப்பை குறித்து ஒரு கவலை. இந்த கவலை நமக்கு கிடையாது. ஒருத்தர் நம்ம பேசிட்டா பரவாயில்ல, நான் நியாயத்தோட பேசுறேன், அதுதானே பேசுறேன், பரவாயில்லன்னு சொல்லி நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே போயிருந்தோம். ஒரு வருத்தம் கூட நமக்கு வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஒண்ணு இல்ல, பிள்ளைங்களை கண்டிக்கிறீங்க, கண்டிச்சு அந்த பிள்ளைங்களை அடிச்சிருந்தீங்க. அடிச்ச பிறகு அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ அந்த பிள்ளையை நான் அடிச்சிட்டேன்னு வருத்தம் வருதா வரலையா? ஆனா இது மற்றவர்கள் வேலை செய்யும் போது அந்த வருத்தம் நமக்கு வருதா? அந்த வருத்தம் நமக்கு வராதுதா? எனக்கு ரட்சிப்பை குறித்த கவலை நமக்கு இல்ல. புரியுதா நான் சொல்றது? ரட்சிப்பை குறித்த கவலை என்னது? நம்ம மற்றவங்களை ஒரு வார்த்தை பேசினாலோ, மற்றவங்களை குறித்து ஒரு ஏதோ ஒரு மற்றவங்களை ஏமாத்தினாலோ வருத்தம் நமக்கு வரணும். இனி நான் அந்த மாதிரி யாரையும் ஏமாத்தக்கூடாது, இப்படிலாம் நான் நடந்து கொள்ளக்கூடாது, இதை குறிச்சு ஒரு வருத்தம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா இதான் ரட்சிப்பை குறித்துன ஒரு கவலை. ஆனா பிள்ளைக்கு ஒரு நடந்துச்சுன்னா நிச்சயம் பிள்ளைங்க தப்பு தான் பண்றாங்க, தப்பு பண்ண பிள்ளை தான் அடிச்சோம். யார் அடிச்சோம்? தப்பு பண்ண பிள்ளை அடிக்கணுமா, தப்பு பண்ணாத பிள்ளை அடிக்குமா? தப்பு பண்ண பிள்ளைய அடிச்ச பிறகு நான் என்ன செய்ய உட்கார்ந்து, ஐயோ உன்னை அடிச்சிட்டா, உன்னை அடிச்சிட்டமா, தெரியாம அடிச்சிட்டேன், அடிச்சு முடிச்ச பிறகு நம்ம சொல்லுவோம், நான் தெரியாம அடிச்சிட்டேமா, என்னமா சாரி அப்படின்னு கேட்கிறோம். அந்த வருத்தம் இருக்க போது கேட்கிறோம் இல்லையா? கேட்கிறோமா இல்லையா? இல்ல நான் சும்மா சொல்றேன், வருத்தப்படுறோமா இல்லையா? வருத்தப்படுறோம்ல, வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கு. இப்போ அம்மாவோ அப்பாவையோ டக்குனு இப்போ நம்ம பேசுறோம், ஒரு வார்த்தை எழுத்து பேசுறோம், உடனே நம்ம மனசாட்சி ஐயோ நான் எழுத்து பேசிட்டேன்னு வருத்தம் வருதா இல்லையா? வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். இதான் நல்ல மனசாட்சி. மனசாட்சிக்குள்ள அந்த வருத்தம் வரும். பிள்ளைகளை தப்பு செய்யற பிள்ளைகளை அடிக்கிறோம், தப்பு செய்யற பிள்ளைகளை கண்டிக்கிறோம், ஆனாலும் மனுஷனும் வருத்தப்படுறோம். அதான் கவலை.
அந்த வருத்தப்படுறமே அதுதான் கவலை. ஆனா இதே கவலை நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னொருத்தர் நடக்கிறவன் அந்த கவலை நமக்கு வருதா? அவங்க செஞ்ச தப்புக்கு தானே நான் பேசுனேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிடும், சாதாரண பேசுறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பிள்ளைகளுக்கு பண்ற வருத்தம், பிள்ளைகளுக்கு அடிச்ச பிறகு அந்த பிள்ளைகளை குறிச்சு வருத்தப்படுறோம். அப்பா அம்மாவை திட்டின பிறகு நம்ம சொல்லுவோம், அப்பா அம்மாவை திட்டமே நம்ம இப்படி பேசிட்டோம்னு சொல்லி வருத்தப்படுறோம். இதே வருத்தம் இன்னொரு மனுஷன் இடத்துலயோ இன்னொரு மனுஷன் இடத்துலயோ நமக்கு அந்த வருத்தம் வருதா? வரலையே. இதான் ரட்சிப்பை குறித்த கவலை. இந்த கவலை நமக்கு இல்லை, இந்த கவலை நமக்கு வேணும், இந்த வருத்தம் நமக்கு இருக்கணும். ஒண்ணுமே அதான் புரியுதுக்காக ஒண்ணு சொல்றேன். ஒரு சகோதரர் இருக்காரு, நல்லா கவனிங்க. அவங்க அப்பா வந்து அவருக்கு ஒரு தேவையா ஒரு பணம் கேட்டார். அவருக்கு தேவையா ஒரு 1000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. அவங்க அப்பா எங்க அவர் இன்னொரு இடத்துல இருக்கிறார், நல்லா கொஞ்சம் கவனிங்க. இன்னொரு இடத்துல இருக்கிறாரு, இந்த பையன் இன்னொரு இடத்துல வேலை பார்க்கிறார். அப்பா அவங்க அப்பா போன் பண்ணி, எப்பா இந்த மாதிரி எனக்கு இப்போ 1000 ரூபாய் அர்ஜென்டா தேவைப்படுது, எனக்கு உடனே அனுப்பு, எனக்கு தேவைப்படுது, உடனே அனுப்புறது. இந்த பையன் சொன்னா என்ன சொன்னா, அனுப்புறேன் அப்படி. உடனே அவர் கேட்டாரு, எப்ப அனுப்புற? என்ன சொன்னாரு? நான் அனுப்புறேன், இன்னைக்கு அனுப்புறேன் அப்படின்னு அவன் சொல்றான். மறுபடியும் அவர் நினைச்சாருன்னா, எப்ப அனுப்புற சொல்லு. அவனுக்கு எப்ப அனுப்ப, அவனுக்கு கையில காசு இல்லை, காசு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி தான் அனுப்பணும். அது எப்படி அவனால சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த பையனுக்கு. ஆனா இவர் என்ன செய்ய, எப்ப அனுப்ப கேட்ட உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தவன நான் அனுப்புறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டான் போன சார். அவர் கிறிஸ்தவ சகோதரர், அவனை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு முடிச்சு அவர் வீட்டுக்கு போறாரு. என்ன செய்யுது யோசிச்சு போறாரு. யோசிச்சுட்டு போக என்ன பண்ணாரு, சரி நம்ம இப்படி டக்குன்னு கோவப்பட்டு நினைச்சிட்டோம், போன வச்சுட்டாங்க. நம்ம அப்பா நம்மளை விட்டு நம்மகிட்ட தானே, நம்ம பிள்ளைகளை தான் கேட்கிறாரு, இப்படி நம்ம பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு அதுக்காக அவர் கவலைப்பட்டார் சொல்லி அவர் சொன்னார். இந்த கவலை நமக்கு இன்னொரு மனுஷரை, மூணாவது ஒரு மனுஷரை பேசும்போது இந்த கவலை நமக்கு வருதா? இதான் இந்த கவலை வந்துச்சுன்னா இதான் ரட்சிப்பை குறித்த ஒரு கவலை. இந்த கவலையே இல்லாம இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லை. நம்மளே ரட்சிக்கப்பட்டவர்கள், நம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுக்காக வாழும் நினைக்கிறோம், இயேசுவை மட்டும்தான் பின்பற்றுறோம். அப்படி இருக்கிற நமக்கு அந்த வருத்தம் வேணும். ஒரு மனுஷனை ஒரு மாதிரி பேசிட்டோமா, அவங்க மேல தப்பே இருந்தாலும் நம்ம பேசிட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம வருத்தம் பண்றோமா? இல்ல, அந்த வருத்தமே நமக்கு வர மாட்டேங்குது. வருத்தப்படு, அதான் கவலை. வருத்தம் தான் ஒரு கவலை. கவலைக்கு இன்னொரு பேர் எழுதி வருத்தம். இந்த வருத்தம் நமக்கு கிடையாது. ஏன் அந்த வருத்தம் நமக்கு இல்லைன்னா, நம்ம துர்க்குணத்துல உருவானோம். அந்த துர்க்குணத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த துர்க்குணத்தை ஆண்டவர் செய்றாரு, ஓட கட்டிக்கிறாரு, நல்ல குணத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அந்த நல்ல குணத்தை நம்ம செய்யறத பயன்படுத்துறதே கிடையாது. இதுதான் ரட்சிப்பை குறிக்கிற ஒரு கவலை. ரட்சிப்பை குறிக்கிற ஒரு வருத்தம் இருக்கா? நம்ம இப்படிலாம் பேசுறோங்க, இப்படிலாம் நடந்துக்கிறதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்கும். வருத்தம் இருக்கா நமக்கு? நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பம்னா வருத்தம் இருக்கு. ஆனா இன்னொரு குடும்பம்னா அந்த வருத்தம் நமக்கு வர மாட்டேங்க. அந்த வருத்தம் வரும். நம்மளை போலதானே ஒருத்தர் கஷ்டப்பட்டு நினைக்கணும். ஒருத்தங்க வராங்க, ஐயா எனக்கு ஒண்ணும் இல்லையா, ஏதாவது உதவி பண்ணுமான்னு வந்து வராங்க, உதவி பண்ணுங்க, போகும் உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஈஸியா சொல்லி, நம்ம ஒரு வேலை இல்லாம கூட இருக்கலாம், நம்ம ஈஸியா சொல்லிட்டு போறோம். அதே வார்த்தையை நம்மகிட்ட ஒருத்தவங்க சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு? அதே தாழ்மையா இல்லமா அப்படிங்கிறது எப்படி இருக்கு? போமா இல்லமா ஒரு மாதிரி கடிந்து பேசுறது வித்தியாசம் இருக்கு, இருக்கா இல்லையா? அப்படி கடிந்து பேசிட்டு நம்ம அதை குறித்து என்ன செய்யறது? அது நினைக்கிறதே கிடையாது. நினைச்சாலும் வருத்தப்படுவோம். நம்ம இப்படி பேசிட்டேங்க, அந்த அம்மா வந்து கேட்டாங்க, நம்ம இப்படி பேசிட்டேங்க அப்படின்னு சொல்லி அதை நினைச்சிருந்தா நமக்கு அந்த வருத்தம் வந்துடும். அது நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு நல்ல குணத்தை கொடுத்துட்டாரு. நமக்கு எங்க கொடுத்தாரு?
நல்ல குணத்தை கொடுத்துருக்காரு. நம்மகிட்ட தாங்க இருக்கு நல்ல குணம், வேற எங்கேயுமே இல்லை. நாம் துர்க்குணத்தை தான் உருவானோம், அது உண்மைதான். ஏன்னா ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக நமக்குள்ள என்ன இருக்கு? துர்க்குணம் தான். துர்க்குணத்துல உருவானோம். என்னைக்கு இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவிலே நாம் வாழ்கிற நமக்குள்ளே நல்ல அந்த துர்க்குணத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு நல்ல குணத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. அந்த நல்ல குணத்தை கொடுத்ததுனால அந்த வருத்தம் தானாக நமக்கு வரும், அந்த கவலை தானாவே நமக்கு வரும். ஆனா அந்த கவலை நமக்கு வரல. ஏன் வரலன்னா ரட்சிப்பை கொடுக்கிற இல்ல. பிள்ளைங்க இருக்கிறாங்க, உதாரணமா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. சாம் இருக்கான், சாம நான் திட்டேன், அவன் தப்பு செஞ்ச விளையாடிட்டுனா அதெல்லாம் திட்டேன், விளையாடிட்டு இருந்ததுதான் திட்டேன். ஆனாலும் ஐயோ அப்புறமா யோசிப்பது, ஐயோ நம்ம இந்த பையனை திட்டமே, அதை வேற மாதிரி கூட பேசிருக்கலாமே, ஏன் திட்டம்? அந்த வருத்தம் வரணும் இல்லையா? இதைத்தான் நான் சொல்றேன் இல்லையா? அப்படி நம்ம வருத்தப்படணும். இதான் ரட்சிப்பை குறித்த கவலை. இந்த கவலையோடு நம்ம வாழணும். ஒருத்தனை ஒன்றை ஏற்றி பேசினாலும் நம்ம கவலைப்படணும், வருத்தப்படணும். ஒருத்தனை ஏமாத்திட்டோமா, ஐயோ ஏமாத்திட்டேன், இனி நான் உங்களை ஏமாத்த கூடாது. வேலைக்கு போறோம், ஏமாத்தி 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம், அந்த 1000 ரூபாய்க்கு தக்க நம்ம வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்க்கல உடனே நமக்கு வருத்தம் வரும், ஐயோ இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு தக்க நம்ம வேலை பார்க்கலையே, இனி அந்த தப்ப செய்யக்கூடாது, வருத்தம் வரணும். அது வரமாட்டேங்க. பரவாயில்ல, ஈஸியா செய்யணும். 1000 ரூபாய் சும்மாவா தான், நம்ம சும்மா வேலை பார்த்தோம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, வருத்தமே வராது. வேங்கிற சம்பளத்துக்கு நம்ம சரியாய் வேலை பார்க்கணும், அந்த வருத்தம் நமக்கு வரணும். அதுதான் நல்ல ஒரு அனுபவம். அந்த வருத்தம் வரலன்னா அது கிறிஸ்தவனா இருக்கிற நமக்கு அந்த வருத்தம் மிக மிக அவசியம். இதான் ரட்சிப்பு. நல்ல குணத்தை நல்லவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதான் இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நம்ம வெளிப்படுத்த ஆகணும். அல்லேலூயா. அதனால வேலை பார்க்கிற இடமானாலும் சரி, எந்த இதுவா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? நம்மளை ஒருத்தர் ஒரு மாதிரி பேசினாலோ வேலையிலையோ நம்ம என்ன பண்ணாலும் சொல்லி வருத்தப்படணும். அதுதான் கவலை. இந்த கவலை நமக்குள்ள மிக மிக அவசியமா இருக்கிறது. இந்த கவலையோடு நாம் வாழ்ந்தால் நாம் என்ன செய்வோம்? தண்டனைக்கு தப்பிப்போம். இந்த கவலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தண்டனைக்கு தப்ப முடியாது. தண்டனை என்ன தெரியுமா? தண்டனை என்ன தெரியுமா? நரகம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இந்த வருத்தம் நமக்கு வேணும். மனைவியை திட்டினாலும், மனைவிக்கு ஒரு வார்த்தை பேசினாலும் வருத்தப்பட்டு மறுபடியும் பேசக்கூடாது, அந்த சத்தம் போடலாம் இருக்கக்கூடாது. சில பேர் நீ குடும்பத்திலேயே நீ நிறைய இருக்காங்க, அப்பா அம்மாவை நல்லா திட்டுவாங்க, மனைவியை திட்டுவாங்க, கணவனை திட்டுவாங்க, வருத்தமே இருக்காது, வருத்தமே பட மாட்டாங்க, அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு இருப்பாங்க. அந்த வருத்தமே அவங்களுக்கு வராது. இவங்க நற்குணத்தை வெளிப்படுத்தல, ரட்சிப்பை குறித்த கவலை அவங்களுக்கு இல்ல, வருத்தப்படும். அதனால ரட்சிப்பை குறித்த ஒரு கவலை வேணும். நம்முடைய கவலை எல்லா விஷயம் ஆண்டவர் பார்த்துப்பார். ஆண்டவர்கிட்ட கொடுத்ததுனால அவர் நம்ம மேல அக்கறையா இருக்கிறார். அது அவர் அக்கறை எடுத்து செஞ்சுப்பாரு. அவரை பார்த்துப்பாரு. நமக்கு நாளைக்கு என்ன வேணும், நாளைக்கு நாளான்னைக்கு வேணும், எதிர்காலத்துல என் பிள்ளைகளுக்கு என்ன, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பார். ஆனா நாம் என்ன செய்யணும்? எதை குறிச்சு கவலை பண்ணோம்? ஒருத்தர் பேசிட்டாலோ, ஒரு மாதிரி பேசிட்டாலோ, இல்ல வேலை செய்யறதுக்கு ஒரு மாதிரி வேலையை கம்மியா பார்த்துட்டாலும் இதெல்லாம் வருத்தப்பட்ட சரி பண்ணணும். புரியுதா? சரி பண்ணணும். இத சரி பண்ணாலும்னா நம்முடைய வாழ்க்கையில தண்டனைக்கு தப்ப முடியாது. இதை சரி பண்ணு. இதான் தாவி சொல்லுகிறான், துர்க்குணத்திலே உருவானேன், என் தாயுமை பாவத்தில் கற்பம் தரித்தான். அதனால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், இயேசுவை பின்பற்றுவோம், நாம் பரலோக ராஜ்யம் போகணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆசைப்படுறதா தப்பு கிடையாது. ஆனா என்ன செய்யணும்? ரட்சிப்பை குறித்த ஒரு கவலை வேணும், வருத்தப்படணும். யாராவது ஏமாத்தினாலோ இல்ல போய் பேசினாலோ வருத்தம் நமக்கு வரணும். உழைக்கிறதுக்கு தக்க நமக்கு சம்பளம் கிடைக்கலையா, ஒரு வேலை
8 hour வேலை பார்க்கிறோம். நமக்கு சம்பளம் 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் கம்மியா 500 ரூபாய் கொடுக்காங்க. 500 ரூபாய் கொடுக்காங்க. பரவாயில்லன்னு சொல்லிடுச்சு வந்துடும். இதான் கிறிஸ்துவ சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆண்டவர்கிட்ட வந்து முறையிட்டீங்கன்னா ஆண்டவர் சரி பண்ணுவார். நீங்க அவங்கிட்ட போய் எனக்கு நீ எப்படி 500 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு போய் சண்டை போட்டீங்கன்னா ஆண்டவர் உடனே சொல்ல போயிடுவார். நம்ம என்ன செய்வோம்? நியாயத்தை தானே பேசுறோம். நியாயம்தான், தப்பு கிடையாது, நியாயம்தான் பேசுறோம். ஆனா அந்த நியாயத்தை ஆண்டவர் வந்து செய்யணும், பேசணும். அல்லேலூயா. பொழுது போகும்போதே நிச்சயமா கூலியை கொடுக்கணுமா? அப்படி கூலியை கொடாவிட்டால் அவன் என்னிடத்தில் வந்து கூலியை கேட்பான். அப்படி நான் வந்து பேச வேண்டியதா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உங்களுக்கு கூலி கம்மியா கிடைக்கா? நேரா ஆண்டவரே நான் எவ்வளவு வேலை பார்த்தது உங்களுக்கு தெரியும், வேலைக்கு தகுந்த கூலி இது சரியா உமாக்கு தெரியும், நீங்க என்ன செய்யணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டவரோட பேசுவார். நியாயமான கூலியை வாங்கி கொடுப்பார். இல்லையா? அதனால நாம் கண்டிப்பா தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் யாரையும் எதிர்த்து, அதாவது திட்டவோ வைக்கவோ நம்ம செய்யறோம். தப்பு திட்டுங்க, எல்லாம் செய்யுங்க, கடிந்து கொள்ளுதான் தப்பு கிடையாது. ஒருத்தர் திருத்தும் போது கொஞ்சம் உயர்ந்த சொல்லி வரும், எல்லாம் வரும். ஆனா அது குறித்து கொஞ்சம் வருத்தப்படுங்க. ஒருத்தர் ஏமாத்திட்டா மறுபடியும் ஏமாத்தும் போது சரி பண்ணுங்க. ஏமாத்த அளவுக்கு பொய் பேசிட்டோமா வருத்தப்படுங்க. அடுத்து அந்த பொய்ய பேசாதீங்க. அல்லேலூயா. வேலையில ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்புக்காக வருத்தப்படுங்க. அடுத்து அந்த தப்பை செய்யாதீங்க. அல்லேலூயா. எப்படி நீங்க ரட்சிப்பை காத்து கொண்டால், ரட்சிப்பை குறித்த கவலை, ரட்சிப்பை குறித்த வருத்தம் நமக்கு இருந்துச்சுன்னா நாம் நிச்சயமா எங்க போவோம்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம், தண்டனைக்கு தப்பிப்போம். அல்லேலூயா. ரட்சிப்பை குறித்த கவலை இல்லைன்னா தண்டனைக்கு தப்பிக்க, தண்டனை தான் நமக்கு, தண்டனை நமக்கு வேண்டாம், நரகம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. ரட்சிப்பை குறித்த கவலை இருப்போம். நாம் எல்லாரும் அப்படியே கண்கள் மூடி சேர்ப்போம். எல்லாரும் கொடுப்போம். ரட்சிப்பை குறித்த ஒரு கவலை, நற்குணங்கள் வெளிப்படும். இதுதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு தந்திருக்க காரணம் என்ன? நற்குணங்களை வெளிப்படுத்துகிறார். துர்க்குணத்தை நாம் உருவாக்குவோம். அந்த துர்க்குணத்தை எடுத்து போட்டு நற்குணங்கள் நமக்குள்ள வெளிப்படணும். நற்குணங்கள் எங்க வெளிப்படலையோ அதை குறித்து வருத்தம் இருக்கணும். மறுநாள் அந்த நற்குணத்தை வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கொடுங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு நற்குணத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. நற்குணம் எனக்கு வெளிப்படாவிட்டால் அதை குறித்து வருத்தப்பட்டு, அதை குறித்து வருத்தப்பட்டு, அதை குறித்து கவலைப்பட்டு அவன் அதை சரி பண்ண எனக்கு கிருபை செய்யும். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவருக்கும் அப்படியே கிருபை செய்யும், அடிமைக்கு கிருபை செய்யும். அப்பா இயேசுவே எங்களுக்குள்ள அவனை தூக்கணும். அப்பா இனி அந்த 2 பேரும் நற்குணங்கள் மாத்திரமே எங்களுக்கு வெளிப்பட கிருபை செய்யும். ரட்சிப்பை குறித்த ஒரு கவலை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல், அப்பா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல், அப்பா லைவீக கவலை எங்களுக்கு வராமல், ஆமென் ஆண்டவரே ரட்சிப்பை குறித்த ஒரு கவலை மாத்திரமே எங்களுக்குள்ளே வர கிருபை செய்யும். அப்படியே கருத்துல ஒப்பு கொடுக்கணும். அப்படியே நடத்தும். ரட்சிப்பை குறித்த ஒரு கவலையோடு நாங்கள் வாழ கிருபை செய்யும். அங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை செய்யும். நாமத்தை மாத்திரம் பயன்படுத்தும். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே.